ராவணன் சூரிய மாளிகையை அழிக்கிறான் என்று பார். நீ இதுவரை செய்த தவறு ஒவ்வொன்றையும் நினைத்து வருந்த போகிறாய் சனி. நண்பர்களாக இருப்போம் என்று எந்த நம்பிக்கையில் உன்னால் எப்படி உறுதியாக கூற முடிகிறது? என்னவாயிற்று? நீ பதில் ஏதும் கூறவில்லையே. இவ்வளவு நமான பதில் உன்னிடம் மட்டும்தான் உள்ளது. அதனால்தான் அந்த கேள்விகளுடன் நான் இப்பொழுது இதேபோல் இதற்கு முன்பும் நடந்தது போல் தோன்றுகிறது. நடந்ததைப் போல் மனதில் எண்ணம் தோன்றும். ஆச்சரியம் என்னவென்றால், ஆனால் இந்த மாயை நீ இருக்கையில் மட்டும் ஏன் நடக்கிறது சனி? உண்மையில் உனக்கு இந்த கர்மத்தின் வாயிலாக உனக்கு இந்த உணர்வு ஏற்படுகிறது. சிறப்பான நபரை சந்திப்பேன். தெரியுமா, அப்படி என்னிடம் எவரோ அவர் விடையளிக்க மாட்டார். ஏனென்றால் அவரை சந்திக்கும் பொழுது உன்னுடைய மனதில் எந்த கேள்வியும் இருக்காது. ஆம், அந்த நபரை அது போலத்தான் இங்கு அனுமனுக்கும் சில தேவைகள் உள்ளன. விரைவிலேயே பக்தி மட்டுமே ஆகும். எவர் அறிவார் மகாதேவா? ஹனுமானும் அந்த சிறப்பு நபரும் சந்திப்பதற்கு சனியே காரணமாக அமையலாம். தந்தையான மாருதி இன்று மகா ஞானியான ஹனுமானாக பிரபஞ்சத்தில் அனைவருக்கும் காட்சி அளிக்கிறார். தாங்கள் கூறியது உண்மைதான். பெறப்போகும் யுத்தமானது மனித குலம் மட்டுமல்ல, சூரியலோகத்திலும் எவரும் இதுவரை கண்டிருக்க மாட்டார்கள். சனி கர்ம பலனை அளிப்பவனாவது. ஏனெனில் இந்த யுத்தத்தில் சனி தன்னுடைய வாழ்க்கையின் மாபெரும் அக்னி பரீட்சையை கடந்தாக வேண்டும். பலனையும் எதிர்பாராமல் நிறைவேற்றியாக வேண்டும். நமது நோக்கமாவது கர்மத்தை பற்றியதேயாகும். ஒரு மிக முக்கியமான வேலை நிறைவேற்ற வேண்டியுள்ளது. அதன் பிறகு நாம் சென்று வரலாம்.